இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியலோட 2ஆம் பாகம் டிசம்பர் 23ஆம் தேதி வரப்போகுது. அதுவும் எதிர்நீச்சல் சீரியலுக்கு ரொம்பவே ராசியா அமைஞ்ச 9:30 மணிக்கு ஒளிபரப்பாக போகுது அப்படின்றதுனால அந்த நாளுக்காக ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜனனி கதாபாத்திரத்துல நடிச்ச மதுமிதாவுக்கு பதிலா தொகுப்பாளினி பார்வதி நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த புது புது அர்த்தங்கள் சீரியல்ல தேவயானியோட மருமகளா முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தற்பொழுது சன் டிவி மூலமா 2வது சீரியலுக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க. அந்த வகையில நந்தினி, ரேணுகா, ஞானம், கதிர் கதாபாத்திரத்துல நடிச்ச எல்லாருமே எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்ல கதிரோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமா புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புகைப்படத்துல ஜனனி கதாபாத்திரத்துல நடிக்க வந்த பார்வதிக்கு ஜோடியா யார் அப்படின்ற சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வகையில சக்தி கதாபாத்திரத்துக்கு பதிலா வேறொரு நடிகரை கமிட் பண்ணி விட்டாங்களோ அப்படின்ற பயமும் தற்பொழுது மக்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஜனனி கதாபாத்திரத்துல நடிச்ச மதுமிதாவுக்கு ஏத்த ஜோடியா சக்தியா இருந்தாரு. ஒருவேளை இப்போ கமிட் ஆகி இருக்கிற பார்வதிக்கு ஜோடியா சக்தி செட் ஆகல அப்படின்றதுனால எதிர்நீச்சல் டீம் அவரை தூக்கிட்டாங்க போல அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இதை அடுத்து நந்தினி கூட கதிர் பழைய மாதிரி மல்லு வேட்டி மைனர் கூட கெத்தா வந்து நிக்கிறாரு. ஆனா தாரா கதாபாத்திரத்துல நடிச்ச பாப்பாவுக்கு பதிலா கொஞ்சம் வளர்ந்த ஒரு பெரிய பொண்ணு கமிட் ஆகி இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பட்டம்மாள், விசாலாட்சி, ஆதரை போன்ற கேரக்டர்கள் அப்படியே வராங்க. ஆனா இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிற குணசேகரன் கதாபாத்திரத்துக்கு வேல ராமமூர்த்திக்கு பதிலா 3 நடிகர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இதுல இளவரசு, பசுபதி மற்றும் பொன்வண்ணன் போன்றவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த வகையில குணசேகரன் கதாபாத்திரத்தை மட்டும் சர்ப்ரைஸா எதிர்நீச்சல் டீம் கொண்டு வர போறாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.